ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட், தினசரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் வெளியிட்டுருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ டைம்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. புதுசாக இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஹால் டிக்கெட் கூட வெளியிடாமல் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட அந்த பிடிஎஃப் வெளியிட்டு மறுபடியும் விண்ணப்பம் வாங்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெறாது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த அப்ளை பண்ணுறக்குண்டான அந்த டைம்லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவித்து அவங்க வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அனுப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் செய்யப்பட்ட அந்த பிடிஎஃபோட வந்து புதுசாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்காமல் விட்டவர்களும் அந்த கூடுதல் ஏஜில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து அந்த அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்களும் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னே வந்து அவேர்னஸ் இல்லாதவங்களும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் முக்கியமாக மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். நீங்கள் அந்த கிராமத்திலே உள்ளூர் கிராமத்திலே வந்து பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிதிவண்டி டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கணும். ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 3 விதிகள் இதில். ஸோ இதில் வந்து நம்ம குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் புதுசாக வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. ஸோ சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து உள்ளே போனோம் அப்படின்னா 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 15/10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் 15 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இயர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் வெளியிடப்படலை. அடுத்து தருமபுரி மாவட்டம். ஸோ தருமபுரி மாவட்டமில் வந்து நம்ம நார்மலாக ரெக்யூர்மெண்ட் பார்த்தோன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து வெளியிடப்படலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இந்த பழைய நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெக்யூர்மெண்ட் வந்து வெளியிடப்படலை. கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. கரூர்லேயும் இன்னும் வெளியிடப்படலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. அடுத்து மதுரையிலேயும் இன்னும் வெளியிடப்படலை. அடுத்து மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் வெளியிடப்படலை. அடுத்து வந்து நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அங்கே வந்து 8ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது இந்த மாதத்தில். அடுத்து நாமக்கல் இன்னும் வெளியிடப்படலை. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு வந்து இன்னும் வெளியிடப்படலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையிலையும் இன்னும் வெளியிடப்படலை. ராமநாதபுரமும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எம்டியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை. ஸோ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் வெளியிடப்படலை. ஸோ எம்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 7ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை வரைக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தென்காசியில் இன்னும் வெளியிடப்படலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது, வெளியிட்டிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் தான் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 38 இது ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த அப்டேட் செய்யப்பட்டது வந்து இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படலை. நெக்ஸ்ட்டு திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 13/10 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அக்டோபர் வந்து 13க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 8 அண்டு 9ஆம் தேதிகளை வந்து டிஃப்ரெண்ட் தாலுக்காஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதுக்குண்டான அறிவிப்பு வெளியிடப்படலை. நெக்ஸ்ட் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 11 தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அக்டோபர் 13 லாஸ்ட் டேட்டு. விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 11 லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீலகிரிஸ். ஸோ நீலகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து வெளியிடப்படலை. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர். ஸோ அக்டோபர் 15 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் விழுப்புரமில் வந்து பார்த்திங்கன்னா அதே அக்டோபர் 15 தான்.
அண்ட் அரியலூரில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னு வெளியிடப்படலை. சென்னையில் வந்து நம்ம தனியாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அக்டோபர் 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 38 மாவட்டங்களும் நம்ம வந்து குயிக்காக பார்த்துட்டோம். ஸோ இந்த 38 மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த லாஸ்ட் டேட்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஏதாவது புதுசாக மாவட்டங்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.